ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல அளவு சுடிதார் வைத்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிளவுஸ் அளவெடுப்பது எப்படி, அதுக்கப்புறம் பிளவுஸ் கட்டிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட்டிங், பட்டி கட்டிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் போயிட்டு டெய்லரிங் வீடியோஸ்ங்கிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் வரிசையாக வரும். ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற 2 பிளேலிஸ்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுடிதாரை இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் சுடிதாரோட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். 36 இருக்குது. எடுக்கிற அளவுகளை அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டேப் அப்படியே ஷோல்டர்கிட்டே வச்சு அதாவது இந்த ஹிப்பு அந்த சேஃப்காக மார்க் பண்ணணும். அது ஒரு 14 இன்ச் எடுத்துக்கலாம். 13 இல்லைன்னா 14 வைக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப் 13.5 இன்ச்சில் வைக்கிறேன். இங்கே கரெக்டாக இருக்குது. அந்த லென்த் எடுத்துக்கலாம் 13.5. அந்த 13.5 கிட்ட எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 13.5 கிட்ட அகலம் பத்தொம்பது இன்ச் வருது. அதுக்கப்புறமா 13 நோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த லென்த்து, அதாவது சைடு ஓப்பன் 19. இதோட அகலம் 20.5. சுடிதாரோட அகலம் எடுத்துக்கலாம். 20.5 வருது. இதெல்லாம் ரெடி அளவு தான். நம்ம மார்க் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கெல்லாம் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். இப்போ எடுக்கிறதெல்லாம் ரெடி அளவு மட்டும்தான் எடுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்தது நெக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நெக் அந்த சென்ட்ரு ஓப்பன் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்க போகிறேன். ஒரு 5 இன்ச் வைக்கலான்ட்டு இருக்கேன் டீப்பு. அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்துக்கலாம். ஷோல்டர் 2.5 இன்ச் வருது. செஸ்ட்டோட அகலம் வந்து சுடிதாரோட அகலம் வந்து 20.5 வருது. அதாவது ஒரு சைடோட அகலம் 20.5. அதிலிருந்து சென்ட்ரு அகலம் வந்துட்டு 19.5 வருது. ஹிப்பில் உள்ள அகலம் வந்து 20.5 வருது. கீழையும் சேம் அதே வச்சுக்கலாம். அகலம் பாட்டமோட அகலமும் அதே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவோட லென்த்து 6.5 இன்ச்சு. அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ வருது, இந்த கையோட ரவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இது
இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ப்ளேஸில் பிடிச்சிக்கணும். ஒரு சைடோட அளவு தான் எடுக்க போகிறோம். அதை டபுளாக போட்டுக்கணும். நாம் 5.75 வருது. ஸ்லீவ் ரவுண்டு 5.75. இதில் எடுக்கக்கூடிய அளவுகள் அவ்வளவுதான். இப்போ பேக் சைடு, பேக் நெக் கொஞ்சம் டீப்பாக வச்சுக்கலாம். பேக் நெக் இதில் இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 5.25 இருக்குது. நாம் கொஞ்சம் டீப்பாக வைக்கலாம். 7 இன்ச் வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் சுடிதார் டாப் அளவுகள் அவ்வளோதான். எடுத்த அளவுகளை வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சுடிதார் டாப் கட்டிங் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.